துணை முதல்வர் ஆவாங்கன்னு 19ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். அமைச்சரவை கட்சி முடிவு எடுக்கிறது இல்லையா, எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, கட்சி செயல் வீரர்ல இருந்து எல்லாருமே அதை வந்து வரவேற்கிறாங்க. அதனால சொல்றேன் நானு, கட்சிக்காரங்க எல்லாருமே நம்ம அந்த இடத்துல பாத்துருப்பீங்களே, நீங்க பாத்தீங்களா, எல்லாருமே வரவேற்று கைத்தட்டி இது பண்ணாங்க இல்லையா கட்சிக்காரங்க. அப்படி இல்ல மேடம், கட்சியில வந்து அவரை விட மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, துரைமுருகன் இருக்காரு. இது வந்து தனிப்பட்ட திமுக எடுக்கிற முடிவு. மாணவிகளுக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியாவோ இல்ல துன்புறுத்தல் இருக்கும்போது அவங்களுக்கும் புகார் அளிக்கிறதுக்கான செயல் கண்டிப்பா 1098 இருக்குல்லங்க, அதுக்கு ஒரு போன் போட்டா போதும். யார் போன் போடுறான்ற தகவல் வந்து நம்ம வெளியே சொல்றது இல்ல, அது ரகசியம் காக்கப்படுகிறது, யாருக்கும் தெரியாது. யாரோ ஒருத்தர், ஒரு டீச்சரோ இல்ல ஒரு ஆயாமாவோ இல்ல ஃப்ரெண்டோ யார் போன் போட்டாலும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை இந்த ஸ்கூல்ல இந்த கிளாஸ்ல இருக்குன்னு சொன்னா போதும், நேரடியா எங்களுடைய துறை அலுவலர்கள் அங்க வந்துருவாங்க, வந்து பார்த்து எடுத்து விசாரிச்சு நடவடிக்கை எடுத்துருவாங்க. எத்தனையோ பள்ளிகள்ல இருந்து போன் வருதுங்க, வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம வெளியே ஓப்பனா சொல்லக்கூடிய தகவல் இல்ல, நாங்க சொல்லவும் முடியாது. மகளிர் உரிமை தொகை விட்டு போனவங்க அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வழங்கப்படுமா இல்ல மறுபடியும் அவங்க மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படும்? இது எங்க துறையில செயல்படுத்துறது இல்ல, அது சிறப்பு செயலாக்க திட்டத்துறை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1,50,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்க, இப்ப 1,18,00,000 பேருக்கு வழங்கி வருகிறார்கள். கடந்த மாதம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1,18,000 பேர் புதிதாக வழங்கப்பட்டிருக்கு. அதனால யாருமே தள்ளுபடி உங்களுக்கு கிடையாது, நிராகரிக்கப்படல, எல்லாமே வந்து பரிசீலனை இருக்குது. நிச்சயமா அது முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பார். ஆட்டோ வந்து நீங்க மானிய கோரிக்கையின் போது அறிவிச்சிருந்தீங்க, அது எப்போ மேடம் நடைமுறைக்கு வரப்போகுது? இல்ல ரெடியா இருக்கு, பணம் ரெடியா இருக்குது எங்களுக்கு. சென்னை மட்டும் இல்லையா, பிங்க் ஆட்டோ சென்னையில் உள்ள பெண்களுக்கு மட்டும், யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அந்த பெண்கள் வந்து ஆட்டோ வாங்குவதற்கு, புதிய ஆட்டோ வாங்குவதற்கு பேங்க் மூலம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக இங்கே ஒரு விண்ணப்பம் மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நான் புது ஆட்டோ வாங்க போறேன், எனக்குரிய மானியத்தை கொடுங்கன்னா நாங்கள் அந்த வங்கிக்கே நேரடியாக அந்த 1,00,000 ரூபாய் அவங்களுக்கு வர வைக்கிறோம். சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் அது விரிவுபடுத்த, அது அடுத்த கட்டமா வரும். நான் விரிவுபடுத்தல் அடுத்த கட்டம். இப்ப முதல் புதிய திட்டம் இல்லையா இந்த வருஷம், அதனால சென்னைக்கு மட்டும் பிங்க் ஆட்டோ திட்டம் இந்த ஆண்டு அமல்படுத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக பிற மாவட்டத்துக்கு வரும். கடந்த ஆட்சி காலத்துல சிறப்பு செயல்படுது, ஏன் மேடம் சிறப்பா செயல்படல? சரிங்களா, நாங்க பொறுப்பேற்கும் போது கிட்டத்தட்ட 3.25 லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருந்தது. நிலுவையிலன்னா 2017 இருந்து இருந்ததுங்க. முதல் வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர்கள் 760 கோடி ஒதுக்கீடு செஞ்சாரு, ஒரு 92,000 பெண்கள் கொடுத்திருந்தோம். அப்புறமும் நிலுவையில் இருந்தது. அதுல வந்து நிறைய புகார்கள் வேற, ஏற்கனவே கல்யாணமானவங்க திருப்பி கல்யாணம் ஆயிருந்தாங்க, இந்த மாதிரி வசதியானவங்க வாங்கிட்டாங்க, நாங்க ஏழை எளிய மக்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி புகார்கள், நிறைய புகார்கள் இருந்து நிறைய பிரச்சனைகளும் இருந்தது. அதனால அந்த மறு ஆய்வு செய்யப்பட்டு, ஏன் திருமணத்துக்கு நம்ம அந்த நிதி கொடுக்கறோம், பிள்ளைங்களை உயர்கல்வி படிக்க வைக்கலாமே சொல்லிட்டு தான் இன்னைக்கு புதுமைப்பெண் திட்டமும் தமிழ் புதுமை திட்டமும் உருவாக்க. காலை உணவு திட்டம் இருக்கு, தொடக்க பள்ளியில் மட்டும் நீங்க விரிவுபடுத்திருக்கீங்க, அரசு உதவி பெறும் பள்ளிகளும் பண்ணிருக்கீங்க, நடுநிலை பள்ளி, அடுத்தது இந்த மேல்நிலை பள்ளிகளும் ஏங்க படிப்படியா வருமா இருக்குங்க. முதலமைச்சர் வந்து ஃபர்ஸ்ட் தொடக்க பள்ளி இல்லையா அரசு பள்ளி, அதுவும் சேலம் மாவட்டங்கள்ல இப்ப எல்லா அரசு பள்ளியும், அடுத்த கட்டமா அரசு உதவி பெறும் பள்ளி. அதனால நிச்சயமாக முதலமைச்சர் நம்முடைய எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குற திட்டத்தை நிறைவேற்றி தருவார்.